ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம டிசம்பர் 29க்கான அண்ணா சீரியலோட எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சண்முகம் ஃபேமிலியும் சரி, முத்துப்பாண்டி, இசக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்புறம் சிவபாலன், வீரா எல்லாருமே யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. வந்து இது பண்ணுறாங்க. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஆண்கள்லாம் எல்லோரும் சமைக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு சமைக்கவே தெரியலை. சண்முகம் தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்க. எல்லோரும் சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பரணி எல்லோரும் சேர்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு சமைக்கவே தெரியல. சிவபாலன் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க சண்முகத்தோட அப்பா சோறு வடிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெண்கள்லாம் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சவுந்தரபாண்டி அடுத்து என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவபாலன் இப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சண்முகமும் பாரதியும் சேர்ந்து இன்னொரு விஷயத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காரு அவர் பக்கம். நீ சந்தோஷமாக இருக்கீங்களா? இருங்க உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குறப்ப சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி என்றைக்கும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல், அதுக்கு நீ தாம்மா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சூடாமணியை வேண்டிக்கிறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா டிசம்பர் 21க்கான எபிசோட் ப்ரிவ்யூ.